புதிதாக பதவியேற்றுள்ள மத்திய அமைச்சரவையில் 5 முன்னாள் முதலமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்றுள்ளது. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற மோடியுடன் 71 அமைச்சர்களும் பதவியேற்றனர். இதில் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான், கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி, ஹரியானாவின் முன்னாள் முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார், பீகாரின் முன்னாள் முதலமைச்சர் ஜீதன் ராம் மஞ்சி, அசாமின் முன்னாள் முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவால் ஆகிய 5 பேர் இடம்பெற்றுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் 9 கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. புதிதாக பதவியேற்ற 72 அமைச்சர்களில் 61 பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள். மீதமுள்ள 11 பதவிகள் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி ராம் மோகன் நாயுடு, சந்திரசேகர பெஞ்சமானி ஆகிய 2 மத்திய அமைச்சர்களும் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆவர். இதேபோல ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த ராம்நாத் தாக்கூர், PL வர்மா ஆகிய 2 அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஷிண்டே பிரிவு சிவசேனா, மதச்சார்பற்ற ஜனதா தளம், இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ஆத்வாலேவின் இந்திய குடியரசுக் கட்சி, லோக் ஜனசக்தி, ராஷ்டிரிய லோக் தளம், அப்னா தளம் ஆகிய 7 கூட்டணி கட்சிகளுக்கும் தலா 1 அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது.